மேம் நீங்க தான் கொரியர் ரிட்டர்ன் போட்டிருக்கீங்களா? ஆமா நான் தான் போட்டிருக்கேன். கொடுங்க. ஏன் மேம் என்னாச்சு? எதனால இந்த ட்ரெஸ் ரிட்டர்ன் போடுறீங்க? அதுவாங்க சைஸ் 10ல ரொம்ப சின்னதா இருக்கு அதனால தான். ஓஹோ சைஸ் 10ல சின்னதா இருக்குங்களா? உங்க இன்ஸ்டா ஐடி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு? சொல்லுங்க. மஞ்சு வாஸ். சாரி மேம் இந்த ட்ரெஸ் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஏன் சார்? ஏன் என்னாச்சு? ஏனா இன்ஸ்டாகிராம்ல இத போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிறீங்க, போஸ்ட்லாம் போட்டுக்கிறீங்க. இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை வச்சு நாங்க என்ன பண்றது? ரிட்டர்ன்லாம் எடுக்க முடியாது. கிளம்புங்க. சார் கந்தசாமி ஓட்டு போட்டுக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். போட்டேன் சார். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு போயிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்தா பிடிச்சிக்கலாமே அவனே. ஏன் சார் என்னாச்சு? சார் அது ஒன்றும் இல்லை சார், காசு ஒரு 10 லட்சம் வாங்கி 15 வருஷம் ஆகும் சார். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டு மாத்திரம் வந்து போட்டு போயிடறான் சார். ஆனால் ஆளு பிடிக்கவே முடியல சார். அவனை என்ன பண்ணி தான் காசு வாங்கணும்னு தெரியல சார். நீங்க அவங்க வீட்டில் கேட்டு பார்க்குறதுன்னு சார். சார் அகூட்ல எல்லாம் கேட்டு சார் அவன் சத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க சார். மேம் ஒரு நிமிஷம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் குட்டி கார்த்தியோட டீச்சர் நீங்க தானே? ஆமா சார் சொல்லுங்க. எதுக்குமா என் பையனை எடுத்தாச்சு? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் என்ன வேணா பண்ணிட்டா அதுக்கு அடிப்பீங்களா? சார் என்ன சார் பேசுறீங்க? எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிருக்கான் சார். இப்ப அடிச்சதுனால மட்டும் மேடம் அழகாயிட்டீங்களாக்கும்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் இங்க ரொம்ப நேரமா நிக்கிறேன். இந்த இடத்துல என்னன்னு தெரியல, கேப் புக் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. என்ன மெயின் ரோட் வரையும் மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? இதுல என்ன இருக்கு, வாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு இன்னைக்கு பேட் லக். நான் எப்பவுமே கார்ல தான் போவேன். இன்னைக்கு நான் போற இடத்துல பார்க்கிங் பிரச்சனை, அதனால தான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன். ஓ ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் பண்ற செலவுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்க. ஆனா பிசினஸ் மேன் இவனும். ஓ சூப்பர் சூப்பர். வண்டி அடிக்குது. என்ன ஆச்சு? நேத்து தாங்க 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 51 வரையும் போயிட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. 50 ரூபாய்க்கு தானே பெட்ரோல் போட்ட? அப்புறம் என்ன எம்ஜிஆர் சமாதி மாதிரி காது வச்சு கேட்டுட்டு இருக்க? வேலை வண்டி நின்னுச்சு. இல்லன்னா இவன் சொன்னதெல்லாம் வேற நம்பியிருப்பேன். ஏதாவது நம்பர் வாங்கலாம்னு நினைச்சேன். அப்படி ஆயிப்போச்சு. என்ன மாப்பிள்ள ப்ரொஃபைல் 6 ஃபீட் கம்மியா இருக்க பையனை நான் வேண்டாம் தானே சொல்லியிருக்கேன். என்ன மாப்பிள்ள 5 அடி தான் இருக்கான். இந்த மாப்பிள்ளைலாம் எனக்கு வேண்டாம். ஹைட் 5 அடி ஓகே. மந்த்லி சேலரி பேக்கேஜ் ஒரு 1 to 2 லட்சம் இருந்தா தானே லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா எப்படி சரி வரும்? இல்ல வேண்டாம். ஹைட் இல்லனாலும் பரவாயில்ல, சேலரி பேக்கேஜ் இல்லனாலும் பரவாயில்ல, முடி இல்லாம எப்படிமா? சுத்தமா தலையில முடியே இல்லமா. இவன் வேண்டாமா, வேற பையனை பார்த்து சொல்லுங்க. சரி யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். பையன் ஸ்ட்ரெயிட் தானே, சிங்கிளா தானே இருக்கான்? ஆமா. அப்போ ஓகே. இந்த பையன் போட்டோ இல்ல, போட்டோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்தையே பேசி முடிச்சிருங்க.